அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இன்று மாலையில் சந்திரனை பார்க்குறப்ப இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம கையில் வச்சு பார்த்தோன்னா நிச்சயம் குடும்பத்துடைய பொருளாதார நிலைமையானது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். பணவரவுக்கு எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பரிகாரம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். 3ஆம் பிறை தரிசனம்ங்கிறது முற்பிறவி பாவத்தை போக்குங்கிறது ஒரு ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய 3ஆவது நாள், அதை தான் நம்ம 3ஆம் பிறை நாள்னு சொல்கிறோம். அமாவாசைக்கு அடுத்த நாள் நமக்கு நிலவு தெரியாது. ஆனால் 3ஆவது நாளான இந்த துவிதே திதியில் வரக்கூடிய அந்த நிலவு நல்லா அழகாக பிரகாசமாக சின்னதாக ஒரு கோடு தெரிகிற மாதிரி இருக்கும். இது ராத்திரி வரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு சாயங்காலம் ஒரு 6:30 6:45 அந்த மணி அளவில் நீங்கள் மொட்டை மாடியிலையோ வானத்திலையோ பால்கனிலையோ நின்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு 3ஆம் பிறை ஒரு தெய்வீக பிறைன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிவனுடைய தலையில் இருக்கிற அந்த 3ஆம் பிறை தான் சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறதா ஒரு புராண கதையே இருக்குது. அப்படிப்பட்ட பிறை தரிசனத்தை நம்ம யார் ஒருத்தவங்க தொடர்ந்து எப்பயுமே அதை பார்த்து வழிபட்டுட்டு வரோமோ அவங்களுக்கு நிச்சயம் சிவனுடைய பரிபூர்ண அருள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அப்படி நீங்கள் எப்பெல்லாம் சந்திர தரிசனம் உங்களுக்கு எப்பெல்லாம் வானத்தில் சந்திரன் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, இல்லாட்டி ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக, இல்லாட்டி சந்திர பகவானை போற்றி அப்படிங்கிற சின்ன ஒரு எளிய நாமங்கள் நம்ம இடைவிடாமல் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய மனசானது ரொம்ப அமைதியடையும். ஏன்னா சந்திர பகவான் தான் மனோகாரகன்னு சொல்லுவாங்க. அந்த மனசு கரெக்டாக ஒரு ஆளுக்கு இருந்தால் தான் எந்த ஒரு முடிவுகளாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே வாழ்க்கையில் கரெக்டாக செய்ய முடியும். அப்படிப்பட்ட மனசு நல்லபடியாக அமைதியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை தொடர்ந்து பார்க்க சொல்கிறோம். ஆனால் இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய சந்திர தரிசனமானது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதாவது பண ரீதியாக இருக்கட்டும், குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், நம்ம சந்திர பகவானை இன்றைக்கி சாயங்காலம் பார்க்குறப்ப கையில் இந்த உள்ளங்கையில் இந்த ஒரு பொருள் மட்டும் வச்சு நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் நம்ம குடும்பத்தில் எந்தவித பண பிரச்சனைகளுமே வராது. உங்களுடைய உள்ளங்கையில் ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதாவது பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வசம்பு. அந்த வசம்பு ஒரு சின்ன ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அது கூட ₹1 நாணயம் இல்லாட்டி ஒரு ₹5 நாணயம், இது மூணையுமே உள்ளங்கையில் வச்சுக்கலாம். அப்படி கையில் வச்சு அரிசி கொட்டுது அப்படிங்கிறவங்க சின்ன ஒரு தட்டில் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வானத்தில் வெளியில் நின்று பார்க்கலாம். மொட்டை மாடியில் எங்கே உங்களுக்கு தெரியுதோ பிறை தெரியுதோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய மனசில் இருக்க குறைகள், அதாவது நம்ம மேற்கு திசை பார்த்து நின்று இந்த கையில் அந்த உள்ளங்கையில் வச்சுட்டு, அதாவது சந்திர பகவானையும் சூரிய பகவானையும் எப்போ வேண்டப்பையுமே 2 கையும் இருந்து ஒரு யாசகம் கேட்குற மாதிரி தான் கேட்கணுமா. அது மாதிரி யாசகம் கேட்குற மாதிரி உங்களுடைய குறைகளையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்லி பாருங்கள். நிச்சயம் சந்திர பகவானுடைய அருள், சிவனுடைய அருளால் உங்களுக்கு என்ன வேண்டுறீங்களோ அந்த வேண்ட வரங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. குறிப்பாக பண பிரச்சனைகள் நிச்சயம் சரியாகும். அப்படி நம்ம அதெல்லாமே கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே அந்த அரிசி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லாத்தையுமே சின்ன ஒரு முடிச்சு, மஞ்சள் துணியாக இருக்கலாம், வெள்ளை துணியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், சின்னதாக ஒரு முடிச்சு எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டில் பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருங்க. அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதம் இருக்கட்டும். அடுத்த மாதம் நம்ம இதே மாதிரி பிறை வரப்போ அந்த அரிசி எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடலாம். அதே வசம்பு எடுத்துக்கலாம். அதே அந்த ₹1 ₹5 நாணயம் நம்ம அதே திருப்பி அடுத்த மாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம செஞ்சு வர குடும்பத்தில் இருக்க பணப்புழக்கங்கள் அதிகமாகும், பண கஷ்டங்கள் தீரும். ஏன்னா குடும்பத்தில் பணம்ங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்படி நம்ம சந்திரன் கிட்ட இது மாதிரி நம்ம கையில் வச்சு நம்ம யாசகம் கேட்குற மாதிரி கேட்டு சுவாமி கிட்ட வேண்டப்ப நிச்சயம் நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரியாகும். நம்பிக்கையோடு இந்த ஒரு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். சில இடத்துல வானமானது மேகமூட்டமாக இருக்கும், நிறைய இடத்துல பிறையே தெரியாது. ஆனாலுமே அந்த வானத்துக்குள்ளே தானே அந்த பிறை இருக்குது. அதனால் அந்த உங்களுக்கு பிறை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியாமல் போனாலும் பரவாயில்ல, அந்த மாலை நேரத்தில் மட்டும் நீங்கள் வானத்தை பார்த்து நம்ம அங்கே சந்திரன் இருக்கிறதா நீங்கள் நினச்சிட்டு
இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக பரிபூர்ண அருள் கிடைக்கும். 3ஆம் பிறை தரிசனம்ங்கிறது கோடி புண்ணியம். அதனால் இந்த ஒரு அற்புதமான, அது ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த ஒரு நேரத்தை தவற விடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.